தமிழ் ஃபிளாஷ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் எங்களுடைய 40வது குரல்வழி நேரலை மூலமாக நான் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நேரலையானது மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறித்து பேச இருப்பதால் இதனுடைய குரலை நான் ஏற்கனவே பதிவு செய்து உங்களுக்கு இதை பிரீமியரில் நான் பதிவேற்றி இருக்கின்றேன். ஆகவே இந்த நேரலையில் இணைந்து கொண்டிருக்கும் நண்பர்கள் நீங்கள் ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமானால் நீங்கள் கருத்திடும் பகுதிகளில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். அதற்கான பதிலை நான் உங்களுக்கு தட்டச்சு செய்து நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன். சரி, இன்றைய நாளில் நாங்கள் முக்கியமான விடயமாக குழந்தைகளை மனித இயல்பு அற்றவராக மாற்றும் கொடூரம், இந்த சதிவலையில் சிக்கிய பெற்றோர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே சில முக்கியமான விடயங்களை குறித்து நாங்கள் அலசி ஆராய இருக்கின்றோம். ஆகவே இந்த விடயம் ஒரு மிக முக்கியமான விடயம், அனைத்து பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் முடிந்த அளவுக்கு இந்த நேரலை முடிந்ததன் பின்னர் இந்த காணொளிகளை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், இந்த உண்மைகளை எடுத்து சொல்லுங்கள். சரி, இன்றைய காலகட்டங்களில் இவர்களுடைய கொரோனா நாடகத்தில் ஒரு பகுதியாக அனைவரும் முகக்கவசங்களை இட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டளையை இட்டிருந்தார்கள். இது ஆரம்பத்தில் பெரியவர்கள் மட்டுமே இட்டுக்கொள்ள வேண்டும், சிறுவர்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு கருத்து ஆரம்ப காலத்தில் இருந்தது. 2020ஆம் ஆண்டு முற்பகுதிகளில் இந்த சட்டமானது இருந்து வந்தது. இப்பொழுது காலப்போக்கில் குழந்தைகளும் கட்டாயம் அணிய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் அமுல்படுத்தி வருகின்றார்கள். இது எப்படி அமுல்படுத்துகின்றார்கள் என்று பார்த்தால், இன்று குழந்தைகளுக்கான பாடசாலைகள் அதே போல சிறுவர் பள்ளிகள் அனைத்திலுமே இந்த குழந்தைகள் கட்டாயம் முகக்கவசங்களை போட்டு கூடல் இடைவெளிகளை கடைப்பிடித்து அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய சட்டத்தை இப்பொழுது அமுல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் அண்மையில் ஒரு காணொளி ஒன்று பார்த்திருந்தேன். கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில் நடந்த ஒரு விடயம். அங்கு பார்த்தீர்களானால் பல மாணவர்கள் வரிசையாக நிற்கின்றார்கள். அங்கு நிற்கும் மாணவர்களிடம் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு அடையாளம் இடப்பட்டிருக்கின்றது. அந்த அடையாளத்தில் கூம்பு அந்த வீதிகளில் வைப்பார்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிவப்பு நிறத்தில் கூம்புகள் வைப்பார்கள் வாகனங்களுக்காக. அந்த மாதிரியான ஒரு கூம்புகள் அந்த அடையாளங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வைக்கப்பட்ட இடைவெளிகளுக்கு ஏற்றால் போல ஒவ்வொரு மாணவர்களும் அந்த கூம்புகளை பிடித்தவாறு நிற்க சொல்கின்றார்கள். அப்படி நிற்கப்பட்ட மாணவர்கள் ஒருவர் பின் ஒருவராக அவர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் அவர்களுக்கு கைகள் கழுவப்படக்கூடிய திரவங்களை கொடுத்து கைகளை கழுவிவிட்டு பள்ளிக்குள் செல்வதற்கு அனுமதிக்கின்றார்கள். அங்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு சில கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்றது. இருமல், சளி இது போன்ற ஏதாவது அறிகுறிகள் இருக்குமாயின் உங்களை நாங்கள் தனிமைப்படுத்துவோம் அல்லது உங்களை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் அப்படி என்று சொல்லி ஒரு அறிவித்தல் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அடுத்த கட்டமாக அவர்கள் போய் இருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் யாருமே அவர்களுக்கு அருகில் செல்லாமல் அனைத்து மாணவர்களும் முகக்கவசம் இட்டுக்கொண்டே அங்கு அவர்களுடைய இடங்களிலிருந்து படிக்கின்றார்கள். இப்படி படிக்கும் பொழுது ஆசிரியர்கள் தூர நின்று அவர்களுக்கான சில விளக்கங்களை கொடுப்பதும், அதே போல அவர்களை உணவு உண்ணும் நேரத்தில் உணவு உண்ண விடும் பொழுது அவர்களுக்கான அந்த உணவு அருந்துவதற்காக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கண்ணாடி பெட்டிக்குள் ஒவ்வொரு மேசைகள் வைக்கப்படுகின்றது. எந்த மாணவர்களும் ஒருவரோடு ஒருவர் எந்த தொடர்புகளும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் உணவை உண்கின்றார்கள். அதன் பின்னர் அவர்களுக்கான உடற்பயிற்சிகள் ஆரம்பிக்கின்றது. அந்த உடற்பயிற்சியின் போதும் முகக்கவசங்கள் இட்டே அவர்கள் உடற்பயிற்சி செய்கின்றார்கள். அதை தவிர்த்து அவர்களுடைய மேடையில் சில நடனங்களை செய்கின்றார்கள். அந்த வேளையிலும் முகக்கவசங்கள் இட்டே செய்கின்றார்கள். ஒரு விடயத்தை பார்த்து கொள்ளுங்கள். இங்கு சில இடங்களில், மலேசியா போன்ற சில நாடுகளில் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றாலும் சரி அல்லது நடை பழகுவதாக இருந்தாலும் சரி, அந்த உடற்பயிற்சி நேரங்களில் முகக்கவசங்கள் நீங்கள் அணியாமல் உங்களுடைய உடற்பயிற்சிகளை செய்ய முடியும். ஏனென்றால் உங்களுடைய மூச்சானது மிக வேகமாக அந்த நேரத்தில் வெளியிடப்பட்டும் அதே போல உள்வாங்கப்பட்டு கொண்டும் இருக்கின்ற நேரத்தில் இப்படியான ஒரு முகக்கவசம் நீங்கள் போடுவதால் பல உடல் பிரச்சனைகளும் அதே போல உயிராபத்துகளும் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனின் அளவு மிக மிக குறைவாக காணப்படும் இந்த வேளையில். பெரியவர்களுக்கே இந்த நிலை என்றால் இந்த சிறுவர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். இவர்களை இந்த பள்ளிகளுக்கு அனுப்புவது யார்?
என்று பார்த்தால் பெற்றோர்களாகிய நீங்கள்தான். இப்படியாக ஒரு குழந்தையை நீங்கள் பெறுவதற்கு எவ்வளவு நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்கள், அதை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றீர்கள். அப்படியான ஒரு பிள்ளையை உங்களது கைகளாலேயே அந்த பிள்ளைகளுடைய உடல்நிலையை நீங்கள் சீர்குலைப்பதும், அந்த பிள்ளைகளை நீங்கள் வருத்தி இப்படியான ஒரு விடயத்தை செய்ய வைப்பதும் உங்களுடைய மனச்சாட்சிகளுக்கு சரியாக இருக்கின்றதா? நீங்கள் ஒருமுறை சிந்தித்து பாருங்கள். இது நீங்கள் உங்களை பொறுத்தளவில் நீங்கள் நினைக்கின்றீர்கள் இந்த பிள்ளைகளுடைய நலனுக்காகத்தானே, இந்த பிள்ளைகளுடைய கல்வியானது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காகத்தானே என்று சொல்லி உங்களுடைய மனதில் நீங்கள் நினைக்கின்ற அந்த நல்ல எண்ணங்கள் எல்லாமே தவறாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் ஒரு காலத்தில் நீங்கள் தடுப்பூசி போடுவதும் சரியானது, என்னுடைய குழந்தையினுடைய நலனுக்காகத்தான் என்று நினைத்து நினைத்து தடுப்பூசி போட்டீர்கள். இன்று அந்த தடுப்பூசிகள் ஒவ்வொன்றினுடைய பின் விளைவுகள் உங்களுக்கு தெரிய தொடங்கியதும் இதன் ஆபத்துக்களை உணர்ந்தீர்கள். இப்பொழுதும் அதே தவறைத்தான் செய்கின்றீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக என்று சொல்லியே அவர்களுடைய சதி வலைக்குள் நீங்கள் சிக்கி இன்றும் உங்களுடைய பிள்ளைகளை கொடூரமாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குழந்தையானது இந்த சிறு வயதிலிருந்து வெளியில் சென்றால் அதுக்கு இந்த மாஸ்க் போட வேண்டும், மற்றவர்களோடு நான் தொடுகையை மேற்கொள்ளக்கூடாது, மற்றவர்களை விட்டு நான் ஒரு மீட்டர் அளவு தள்ளி இருக்க வேண்டும், எந்த பிள்ளைகளோடும் நான் பழகக்கூடாது. இப்படியான ஒரு நஞ்சை, இந்த பிஞ்சு மனதில் நஞ்சை விதைப்பது என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த வயதில் அவர்களுக்கு தொடர்ச்சியாக விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது பெற்றோர்களாகி நீங்கள் மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க கூடிய ஆசிரியர்கள். எப்போதும் பார்த்தீர்களானால் நீங்கள், நான் ஏற்கனவே தமிழர் வழி கல்வி முறை மீண்டுமாக பின்பற்றப்பட வேண்டும் என்ற விடயத்தில் சொல்லியிருப்பேன். உங்களை குறித்ததான ஒரு தவறான எண்ணம் எப்பொழுது நீங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகிறீர்களோ அந்த முதல் நாளிலிருந்தே உருவாகிவிடும் என்று சொல்லியிருந்தேன். அதற்கு பின்னர் 100% நம்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே. அப்ப அவர்கள் ஆசிரியர்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கையை அந்த குழந்தைகள் வைக்கின்றார்கள். அப்படி அந்த அளவு கடந்த 100% நம்பிக்கைகள் உங்களை விட அவர்கள் மீது வைக்க தொடங்கும் பொழுது அதே ஆசிரியர்களால் மீண்டும் மீண்டும் நீ கையை கழுவ வேண்டும், மற்ற பிள்ளைகளை தொடக்கூடாது, அதை மாஸ்க் போட்டிருக்க வேண்டும், இப்படியான ஒரு நஞ்சை சிறு வயதிலிருந்து தொடர்ச்சியாக விதைக்க அந்த பிள்ளைக்கு இந்த சமூகத்தை குறித்ததான ஒரு தவறான மனப்போக்கு, ஒரு மனப்பக்குவம் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். இதுதான் இந்த நிழலுலக ஆட்சியாளர்களுக்கு தேவையாக இருக்கின்ற ஒரு பெரிதான விடயம். நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் முடக்கினவர்கள் இந்த பாடசாலைகளை மட்டும் திறந்து பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்பலாம் என்று சொல்லி ஒரு விடயத்தை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் யோசிக்க வேண்டியதோ பெரிய ஒரு விடயம். ஏனென்றால் பல தொழிற்சாலைகளை முடக்கியவர்கள், நாடுகளுடைய பொருளாதாரத்தை முடக்கியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் மட்டும் இவ்வளவு அக்கறையா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது அக்கறை இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை இந்த பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும், அந்த பிள்ளைகள் பாடசாலையில் கற்கிறதுக்கு வர வேண்டும். அப்படி வரக்கூடிய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து இந்த விதமான நஞ்சை விதைக்க வேண்டும் என்றதே அவர்களுடைய நோக்கம். இப்படி விதைக்க தொடர்ச்சியாக இந்த பிள்ளைகளுக்கு இந்த கூடல் இடைவெளி, அதே போல முகக்கவசங்கள் போட வேண்டும், இப்படியான நஞ்சை விதைக்க அந்த பிள்ளைகளுடைய மனம் ஒரு காலத்தில், இன்னும் ஒரு சில வருடங்களில் அந்த குழந்தைகள் எப்படியான மனநிலையில் இருப்பார்கள் என்றால், இந்த உலகமே ஒரு பயங்கரமானது என்ற ஒரு பயம் அவர்களை தொற்றிக்கொள்ளும். அதே நேரத்தில் ஒரு நபர் அவருக்கு அருகில் பேசுவதற்கோ அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். யாரையும் அவர்கள் அருகில் சென்று பேசுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அதே போல வெளியில் செல்லும் பொழுது வீட்டுக்குள் இருக்கும் மட்டுக்கும் தான் அவர்களுக்கு ஏதோ பாதுகாப்பு மாதிரியும், வெளியில் சென்றால் அந்த வெளியில் இருக்கக்கூடிய காற்றே அவர்கள் ஒரு பயமாக சுவாசிக்கக்கூடிய நிலை. வெளியில் சென்றாலே வெளியில் இருக்கக்கூடிய காற்றே ஒரு மாசுபட்ட காற்றாகவும், அந்த காற்றை தான் சுவாசிக்க கூடாதுன்றதுக்காகவும் சில பிள்ளைகள் தங்களுடைய சுவாசத்தை கூட சில நிமிடங்கள் மூச்சை அடக்கி வைத்துக் கொண்ட சம்பவங்கள், அதன் மூலமாக சில குழந்தைகள் இறந்த சம்பவங்கள் எல்லாம் இதுவரைக்கும் வெளியில் வராத உண்மைகளாக இருக்கின்றன. இதெல்லாம் எந்த ஊடகங்களும் வெளிக்காட்டவில்லை. இப்படி செய்தால் நீங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டீர்கள் என்ற ஒரு காரணத்துக்காக எல்லாவற்றையும் மூடி மறைத்து விட்டார்கள். இந்த விடயங்கள் பார்த்தீர்களானால் அப்படியான குழந்தைகளுக்கு அந்த நினைவு வருவது அது தவிர்க்க முடியாது. ஏனென்றால்
பெற்றோரை சொல்லுகின்றார்கள் மாஸ்கை போடு என்று சொல்லி, அதே போல ஆசிரியர்களும் சொல்லுகிறார்கள் மாஸ்கை போடு என்று சொல்லி. ஒரு நேரத்தில் அந்த மாஸ்க் சில வேளைகளில் கழண்டு விட்டால் அந்த பிள்ளை தன் கைகளால் மூக்கை பொத்துவதும், இல்லை என்று சொன்னால் தன்னுடைய சுவாசத்தை அடக்கி வைத்துக் கொள்வதும் அந்த பிள்ளைக்கு இயல்பானது ஒன்றாகவே மாறிவிடுகிறது. ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு இந்த இயற்கையான வெளிக்காற்றை குறித்துதான ஒரு பயத்தை நீங்கள் உண்டு பண்ணிவிட்டீர்கள். இதே போக்கு போகுமானால் இன்னும் சில வருடங்களில் அந்த குழந்தைகள் வெளியில் செல்ல வேண்டுமானால் செயற்கை சுவாச கருவிகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இதுதான் அவர்களுடைய நிழலுலக ஆட்சியாளர்களுடைய பெருந்திட்டமாக இருக்கின்றது. இப்பொழுது சூழல் மாசுபடுத்திக் கொண்டிருக்கின்ற அவர்கள் இன்னும் சில வருடங்களில் இந்த இயற்கையான காற்றுக்கள் எல்லாம் மாசடைந்து விட்டது என்ற பொய்யை சொல்லும் பொழுது, இப்பொழுது வளர்ந்து வரக்கூடிய இந்த சந்ததியினர், இந்த குழந்தைகள் அத்தனை பேரும் அதை உடனடியாக நம்புவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே பெற்றோர்களாகிய உங்களாலும் ஆசிரியர்களாலும் அது விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மாதிரியான குழந்தைகள் எல்லோரும் உடனடியாக நம்புவார்கள். இவர்கள் சொல்வது உண்மைதான், நாங்கள் சிறு வயதிலிருந்து இந்த காற்றை சுவாசித்ததில்லை, இது ஒரு மாசுபடுத்தப்பட்ட காற்று தான் என்று சொல்லி நம்பி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சுவாச கருவிகளையும் அவர்கள் வெளியில் செல்ல வேண்டுமானால் ஒரு சிலிண்டரை கொழுவி ஒரு புத்தக பையை இப்பொழுது கொழுவி கொண்டு செல்வது போல இனி வருங்காலங்களில் சிலிண்டர் ஒன்றை கொழுவி முகத்துக்கு இந்த முகக்கவசத்துக்கு பதிலாக இந்த சிலிண்டர் இருந்து வரக்கூடிய காற்றை, செயற்கை காற்றை சுவாசித்துக் கொண்டு நடந்து திரியக்கூடிய பிள்ளைகளாக வெகு சீக்கிரத்தில் உருவெடுப்பார்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளை நல்லதுக்குத்தான் செய்கிறேன் என்று சொல்லி இந்த அவர்களுடைய சூழ்ச்சிக்குள், அவர்களுடைய சதி வலையில் சிக்கி இந்த பாடசாலைகளுக்கு அனுப்பினீர்களானால் இதற்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களையும் காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. நீங்கள் இந்த நேரத்தில் சில வேளைகளில் கேட்கலாம், அப்பொழுது அப்ப என்னுடைய பிள்ளை படிப்பதற்கு நான் என்னதான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றது. ஆகவே அந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் வீடுகளில் இருந்தே பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியும். தமிழர் வழி கல்வி முறைக்கு நீங்கள் அவர்களை திருப்புவதற்கு பாருங்கள். அதற்கான பாடத்திட்டங்கள் இருக்கின்றது. நீங்கள் முடிந்தால் ஐயா கீழர் பாஸ்கர் அவர்களிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். பானு கல்வி திட்டம் என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது. அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களுடைய காணொலியில் நான் ஏற்கனவே நேரலையில் பேசியிருக்கின்றேன். தமிழர் வழி கல்வி முறை எப்படி பின்பற்றுவது, அதுக்கான ஆலோசனைகள் நாங்கள் தருவோம் என்று சொல்லி இப்படியான பல நடைமுறைகள் இருக்கின்றது. ஆகவே அவற்றை நீங்கள் பின்பற்ற முடிந்தால் பின்பற்றுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த இவர்களுடைய சதி வலைக்குள் சிக்கி உங்களுடைய இந்த இளம் பிஞ்சு குழந்தைகளை நீங்கள் அவர்களை இந்த நிலைக்குள் உட்படுத்தாதீர்கள். அந்த காணொலியில் என்னும் ஒரு விடயம் இருந்தது, அதை நான் சொல்லிவிடுகின்றேன். அந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருப்பார்கள். அதில் 2 குழந்தைகள் ஒருவரோடொருவர் கட்டிப்பிடித்து அப்படி தள்ளுப்பட்டு விளையாடுவதை என்னும் ஒரு குழந்தை பார்த்து அது சொல்லுது, நோ 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 நோ, இது தவறு, நீங்கள் இருவரும் 1 மீட்டர் இடைவெளியில் இருந்தே விளையாட வேண்டும் என்று சொல்லுகின்றது. அதன் பின்னர் என்னும் ஒரு குழந்தை மாஸ்கை கலட்டி விட்டு அதனுடைய மூக்குக்கு கீழாக வைத்துவிட்டு பேசாம அப்படி பார்த்து கொண்டிருக்கின்றது. உடனே அந்த குழந்தை சொல்லுகின்றது, நோ நோ நோ, இப்படி செய்யக்கூடாது, நீ மாஸ்கை இப்படி மேலே போட்டுறதுதான் கரெக்ட் அப்படி என்று சொல்லி இந்த சிறுவர்கள் மூலமாகவே இதனுடைய ஒரு பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் மாஸ்கை கலட்டினால் தவறு, மாஸ்கை போட்டிருக்க வேண்டும், அதே போல கூடல் இடைவெளி இல்லாமல் நீங்கள் நெருங்கி இருப்பது தவறு, அதை தவிர்க்க வேண்டும். இப்படியான ஒரு விஷம பிரச்சாரம் இந்த குழந்தைகள் மீது திணிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சொல்ல நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பாடசாலைகளில் கல்வி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து உங்களை மந்தைகளாக்குவதற்கான கல்வி முறையே பாடசாலைகளில் உண்டு என்று சொல்லி அந்த விடயங்கள் தற்பொழுது இன்னும் மெருகூட்டப்பட்டு மிக வேகமாக ஒரு பல ஒரு நஞ்சுகளை இப்பொழுது குழந்தைகள் மீது திணித்து அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே முன்னைய காலத்தில் இருந்த சந்ததியே பெரும் மந்தைகளாக இப்பொழுதும் என்னுடைய சமூகத்தில் வாழ்ந்து வருகின்றது. இந்த நேரத்தில் இப்படியான ஒரு மனித இயல்பு அற்ற ஒரு சந்ததி, இயற்கைக்கு எதிரான ஒரு சந்ததி, இயற்கை என்றாலே ஒரு பயம், இயற்கை என்றாலே அவர்களுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு சந்ததியாக ஒரு சந்ததி உருவெடுத்தால் இது மிக மிக ஒரு ஆபத்தான சந்ததியாக இருக்கும். இவர்களுக்கும் மனிதர்களுக்குமான தொடர்புகள் ஏற்படாது. எந்த மனிதர்களை பார்த்தாலும் இவர்கள் அருகில் பேச மாட்டார்கள். இந்த மனித தொடர்புகள் அற்ற ஒரு விலங்கினம் ஆன ஒரு சந்ததியாகவே இவர்கள் உருவெடுப்பார்கள் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த நேரலையில் இதை பற்றி தான் நான் முக்கியமாக பேச வேண்டும் என்றிருந்தேன். ஆகவே இதை நீங்கள்
அனைத்து விடயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகின்றேன். ஆகவே நாளைய நாளிலும் நாங்கள் வேறு ஒரு தலைப்பின்களே இணைய விடயங்களை பார்ப்போம். இந்த விடயத்தை நீங்கள் முடிந்த அளவுக்கு அனைவரும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். அதே போல புதிதாக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் முடிந்த அளவுக்கு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய டெலிகிராம் குரூப்பிலும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அதில் பல புதிய தகவல்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இணைந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.